உங்கள் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. ஆடு நினைதேங்கிறதுக்காக ஓனாய் அழுதுச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பழமொழியை நினைவு கூற வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோங்க. என்னன்னு கேட்டோம்னா, இந்த இந்து பத்திரிக்கை, இந்த தினப்பத்திரிக்கை எல்லாம் அப்படியே ஆப்கானிஸ்தான் மேல ரொம்ப பாசம் வச்சு, இந்த 2001 அமெரிக்கா குண்டு போட்டாங்க இல்ல, அப்பெல்லாம் மக்கள் இறந்து போனாங்களோ கொத்து கொத்தா, அப்பெல்லாம் இவங்களுக்கு இந்த அக்கறையே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அக்கறை ஆப்கானிஸ்தான் மேல, அச்சோ அங்க இப்படிப்பட்ட சட்டம் போடுறாங்க, மோசமான சட்டம் போடுறாங்க, பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பத்திரிகைகள் சில சட்டங்களை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க விஷம பிரச்சாரத்தை அப்படியே இஸ்லாத்தினுடைய அந்த சட்டத்தை பொய்ப்பிக்கிற மாதிரி, இது தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய விஷம பிரச்சாரத்தை நான் வச்சிருக்கக்கூடிய பத்திரிகை மூலமா செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல அவங்களுடைய நாட்டுல சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நாட்டில் என்ன சட்டம் கொண்டு வரலாம், அது நம்மளுக்கு தேவையில்லாது. ஆனா அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் பின்பற்றக்கூடிய ஒரு சட்டமா இருக்குது. அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்கானிஸ்தானை எதுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை உள்நோக்க வச்சுக்கிட்டு, ஆப்கானிஸ்தான் திட்டணும் அப்படின்னு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு, அதோடு சேர்த்து இஸ்லாத்தையும் விமர்சிக்க கூடியதா இந்த கட்டளை நம்ம பார்க்க முடியுது. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள் ஒரு இறுக்கமான ஆடைய அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லேசான ஆடைய அணியக்கூடாது. அதே மாதிரி பொது இடங்கள்ல போகும்போது அவங்க உரத்த குரல்ல பேசி கேட்க அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஆணோடு தொடர்பு இல்லாத, அதாவது தெரிஞ்சவங்க யாரும் இல்லாதவங்களோட பொது இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளியூர் பிரயாணம் போனா அவங்க ஆண் துணையோட போகணும் இப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை எல்லாரும் நம்ம சொல்றோமே, இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர் கூட இந்த சட்டத்தை சொல்றாங்களே. ஹேமாவுடைய அறிக்கை இந்த சட்டத்தை தானே சொல்லுது. சரி, ஓகே, ஹேமாவுடைய அறிக்கை என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க எப்படியெல்லாம் இந்த விஷம பிரச்சாரத்தை வச்சிருக்கக்கூடிய பத்திரிகை எதிரியா செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த சட்டத்துல ஆண்களுக்கும் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பெரிய சட்டம் தெரியுமா, அவ்வளவு மோசமான சட்டம் தெரியுமா, அவங்க வண்டி ஓட்டிட்டு போனாங்கன்னா தொழுக நேரம் வந்தா நிறுத்தி அவங்க தொழுது வரணும். இதெல்லாம் ரொம்ப அவங்க கழுத்தை நெருக்கிற மாதிரி. இதெல்லாம் இஸ்லாத்துள்ள அம்சம் தானே. இன்னைக்கு உடலை முழுவதும் மறைக்கிற புர்கா ஆப்கானிஸ்தான்ல மட்டும் போடலையே, இந்தியாவிலையும் போடுறாங்கல்ல, இங்கிலாந்துலயும் போடுறாங்கல்ல, இந்தோனேஷியாவிலும் இருக்குல்ல. அப்ப இது உங்களுக்கு தெரியலையா? அப்ப ஆப்கானிஸ்தானை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இஸ்லாத்தை எப்படியாவது குறை காணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இது நம்மளுக்கு தெரியுது. அப்ப இப்படி ஆப்கானிஸ்தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த உடனே என்ன நடைபெறுதுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அமைப்பு இது மக்களை நீங்க கஷ்டப்படுத்துறீங்கப்பா, இதெல்லாம் சரியில்லைப்பா, இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது அப்படின்னு அவங்க பெரிய முற்போக்கு சிந்தனை மாதிரி அவங்க பேச உடனே அதனுடைய ஃபாரூக், அதனுடைய அமைச்சகத்துடைய ஸ்போக் பர்சன் ஃபாரூக் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாத்துல தொழுக 5 தூண்கள்ல ஒரு தூணுங்க. இந்த மாதிரியான நன்மை வருது, தீமையை தவிர்க்கிறது, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வர்றது ஒரு நல்ல கலாச்சாரத்தை, நல்ல ஒரு பண்பாட்டை உருவாக்குங்க. அதுக்காக தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறோம், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இசை நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி அதுல கூத்துக்குமார் நடைபெறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சென்னையில் கூட நடக்கக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆடுறதை யாரும் ஏத்துக்கலையே, இந்து மத சேர்ந்த சகோதரர்கள் ஏத்துக்கொள்ளையே. இதை நிகழ்வுலாம் நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே. இப்ப இந்த சட்டத்தை சொன்னோம்னா இதை நீங்க என்ன சொல்றீங்க, ஐயோ இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறோம், ஐயோ கொடுமை அட்டூழியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. கேரளால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு சில தொல்லைகள் தந்திருக்காங்கன்னு சொல்லி ஹேமாவினுடைய அந்த நீதிபதியுடைய கமிஷன் அறிக்கை சொல்லுது. இது எதுல இருந்து வந்திருக்குன்னா, திலீப் குமார்னு ஒரு நடிகர், அவர் சில தவறான செயலை செய்யறாரு. செஞ்ச உடனே அங்க இருக்க பினராயி அரசு என்ன பண்ணு சொன்னா, ஒரு கமிஷனை போட்டு விசாரிக்கணும்னு சொல்றாங்க. விசாரிக்கணும்னு சொன்ன உடனே அது விசாரணை செய்து அதனுடைய அது பற்றியான விஷயங்கள்லாம் தாக்கல் செய்யப்படுது. அப்ப தாக்கல் செய்யப்படுறப்ப அசிங்கமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னணி காரணங்களா இருக்கக்கூடியவர்கள் முன்னணி நடிகர்கள். அந்த முன்னணி நடிகர்கள் தான் போய் நடிகர்கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறாங்க. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை சினிமா துறையில இருக்கு அப்படிங்கிறத ஹேமாவினுடைய கமிஷன் அறிக்கை இன்னைக்கு சொல்லியிருக்கு. இது ஒரு தனி விஷயம், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திரைப்படங்கிறதுனால எந்தவித சமுதாயத்துக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. திரைப்படம் பெரும்பாலும் ஆபாசமும் அசிங்கம் தான் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சிருப்போம். இது ஒரு தனிய விஷயமா இருந்தாலும், இந்த ஹேமாவினுடைய அறிக்கையில சாரதான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, இவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆடை கட்டுப்பாடு தேவை, அவங்க மெல்லிய ட்ரெஸ் போடக்கூடாது, இறுக்கமான ட்ரெஸ் போடக்கூடாது. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, ஆண்களோட பெண்கள் அப்படி கலந்து பழகி அவங்களோட நிலையை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்ப தினமணி பத்திரிகை, இந்த இந்து பத்திரிகை இப்பெல்லாம் எழுதுனீங்கல்ல, ஆப்கானிஸ்தான் குட்டூரம் பயங்கரம்னு எழுதுனீங்கல்ல, அதை அப்படி இஸ்லாத்தை மறைமுகமா விமர்சனம் செஞ்சீங்கல்ல. இப்ப சாரதாவும் சொல்லியிருக்காங்களே. இந்த சாரதா யாரு?
ஹேமா பரிந்துரை கமிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அந்த நீதிபதி கமிஷன்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களை என்ன சொல்ல போறீங்க? இப்ப அவங்களுக்கு கொடூரம் பயங்கரம் சொல்ல போறீங்களா? அப்படிங்கிறத நம்முடைய கேள்வியா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுல ஒழுக்கத்தை பத்தி இஸ்லாம் பெண்களுக்கு மட்டும் சொல்லடா, ஆண்களுக்கும் செய்தி சொல்லியிருக்குது. குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், அப்ப ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் இருந்து இஸ்லாம் போதிக்கிறது என்பது கூடுதலா இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சமா இருக்குங்க. இது ஒரு விஷயம். இது இல்லாம நம்ம நாட்டுல இன்னும் பல விஷயங்கள் நடக்குது. என்ன, இந்த அரசியல்வாதிகள் தேவைக்கேற்ப தங்களை மாத்திக்கிட்டு தேவைக்கேற்ப தங்களை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல உலகத்தோட ஃபேமஸ் யாருன்னு சொன்னா நம்ம நிதிஷ்குமார் ஐயா தான். ஐக்கிய ஜனதாதளம், இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவருடைய நாட்டில் அவருக்கு பேர் வந்து பல்டி குமார். இன்னைக்கு வக்ஃபோர்டு இருக்குல்ல, வக்ஃபோர்டு விஷயத்துல பல திருத்தங்கள் 40 திருத்தங்களை கொண்டு வந்து அது வந்து கலெக்டர் கீழே இருக்கும். அதுல 2 பேர் நான் முஸ்லீம் இந்து மத சகோதரர்கள் நாங்கள் போடுவோம் இப்படின்லாம் சொல்லி அது வந்து கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, மாஃபியாக்கள் கையில் இருக்கான் சொத்து, இப்படியெல்லாம் விஷம பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல. அதுல ஆரம்பத்தில் ஆதரவு பிடிச்சது நிதிஷ்குமாருடைய கட்சி. இன்னைக்கு என்னன்னா பெல்ட் அடிக்கிறார். ஐயோ அது அப்படியா, அப்படி சட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இன்னைக்கு பெல்ட் அடிக்கிறார். இதை பார்த்தோம் நம்ம மக்கள், அப்படியா அவ்வளோ நிதிஷ்குமார் நல்லவரா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் அங்க பீகார்ல எலெக்ஷன் இருக்கு. அதுக்காக இந்த மாத்து பேச்சு, இந்த மாதிரியான மாத்து பேச்சுக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பார்க்கலாம். இது கூட கொடூர நடக்கிற விஷயத்திலே மாத்தி பேசுறாங்க. மனித இயல்பை தாண்டி இருப்பாங்க அரசியல்வாதிகள். மனுஷன் பாப்பா, ஐயோ என்னடா இவ்வளவு ஒரு கொடூரம் நடக்குது, இதை கூட கண்டிக்காம இருக்காங்களே, இதை கூட பேசாம இருக்காங்களே. சாதாரண மனிதர்கள் பேசுவாங்க. தஞ்சைங்கிற ஒரு மாணவர் ஐஐடியில பேசினாரா, பலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க, நம்ம கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு எல்லாம் அதுக்கு தான் பயன்படுதா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள் கூட அரசியல்வாதிகளுக்கு இருக்காது. அதுல ஒரு உதாரணம் தான் இந்த கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதுல ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, கமலா ஹாரிஸ் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவரா இருக்கிறாரு, அதனால யூதத்தை எதிர்க்கிறமா, எதிர்ப்பை பத்தி அவர் பேசாம இருக்கிறாரு. அடப்பாவியலா, கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 40,000க்கும் அதிகமான மக்கள் அங்க இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அதை பத்தி இவங்க பேச தயாரா இல்லை. கமலா ஹாரிஸும் இதுல வந்து அப்படியே சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா போர் நிறுத்தம் ஒரு பக்கம் பேசுவாங்க, ஆனா நிதி கொடுக்கறதே இவங்க தான். 4 பில்லியன் அமெரிக்கன் US டாலர் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெய்லி இது மாதிரி அவங்களுக்கு உபகரணங்களை கொடுக்கறதுல இந்த அமெரிக்காவும் ஒரு முதல் இடத்துல இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை சொல்ல விடக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மாதிரி அரசியல்வாதிகள் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அரசியல்வாதிகளுக்கும் நிலையான ஒரு தன்மை இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு மனிதர்களை மேம்படுத்துற ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, அப்படிலாம் ஒரு எண்ணம் உள்ளவர்லாம் கிடையாது. இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா சொன்னா, ஆந்திராவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம், ஜெகன்மோகன் ரெட்டி அரசு, அவர் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தார்ல, அவர் சாப்பிட்ட பப்ஸு மட்டும் எவ்வளோன்னா 3.5 கோடி ரூபா. நான் டீக்கு சொல்லலை, டிஃபனுக்கு சொல்லலை, பப்ஸுக்கு மட்டும் 3.5 கோடி ரூபா செலவழிச்சிருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு தொகையை செலவழிச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. இது ஜெகன்மோகன் ரெட்டியே எப்படின்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. சந்திரபாபு நாயுடு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம சந்திரபாபுவோட ஆட்சியில் வந்து முட்டை பப்ஸ் சாப்பிட்டது எவ்வளோன்னு எடுத்து பார்த்தோம்னா அது 5 கோடி ரூபா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இது போன்ற வீடியோக்களை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.